அடுத்து இடம்பெறுவது இளைய நிலம். இந்த பகுதியில் கட்டடக்கலை வல்லுநரான மணிக்குமார் என்பவர் கட்டிவரும் பாரம்பரிய முறையிலான வீடு பற்றி பார்க்கவிருக்கிறோம். கருங்கல், சுடாத செங்கல், செம்மண் போன்றவற்றை கொண்டு நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் வீடுகள் கட்டி கொடுத்து வருகிறார் மணிக்குமார் என்ற இந்த இளைஞர். பாரம்பரியத்தை மீட்க வேண்டும் என்று பலரும் பல்வேறு பணிகளை செய்து வரும் நிலையில் இவரும் தன் பங்குக்கு பணியாற்றி வருகிறார். செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கத்தில் இவர் கட்டி வரும் வீட்டினை பார்ப்போம். என்னோட பேர் மணி, நான் ஆர்கிடெக்ட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பாரம்பரிய முறையில் வந்து கட்டுப்பட்டு இருக்க வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சைட் வந்து புதுப்பாக்கத்தில் இருக்குது, கேளம்பாக்கம் வரும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு பாரம்பரிய முறையில் வந்து பழங்காலத்தில் எப்படி கட்டினாங்களோ அது மாதிரி வந்து நம்ம திருப்பி எடுத்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சிமெண்ட்டுன்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மேனுஃபேக்சர் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அதிகமான வந்து மெட்டீரியல் நம்ம ரிசோர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து சின்னதான ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஆனால் இது பழங்காலத்து முறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிசோர்ஸை வந்து எவ்வளோ கம்மி பண்ணி மேக்ஸிமம் எவ்வளோ வந்து நம்ம எடுக்க முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ அது மாதிரி தான் நம்ம திருப்பி வந்து கொண்டு வர பார்த்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 40 இல்லை 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பண்ணப்பட்ட இதை வந்து நம்ம மறுபடியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நம்ம ரிவைவ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். திருப்பி கொண்டு வரதுக்காக நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. போகிறது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட், அதாவது கீழே வந்து கடக்கால் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா பழைய முறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கீழே வந்து கருங்கல்ல வந்து உடச்சி நம்மளுக்கு போட்டிருப்பாங்க. அதே தான் நம்மளும் வந்து இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ரூமோட சைஸ் வருதோ அந்த ரூமுக்கு பார்த்திங்கன்னா செவருக்கு கீழே வந்து நேராக வந்து நம்மளுக்கு கருங்கல் வந்துடும். நம்மளுக்கு அந்த கருங்கல்லே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படி தேவைன்ற ஏற்ப வந்து அது உடச்சிக்கணும். நம்மளுக்கு பெரிய ஸ்பேஸாக கிடைக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலவை வந்து ரொம்ப கம்மியான இதுதான் கலக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சுண்ணாம்புன்ற போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்போட ரேஷியோவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்மளுக்கு அதிகமான பயன்பாட்டை வந்து நம்ம குறைக்க முடியும் இது மாதிரி கருங்கல்லாம் ஃபவுண்டேஷன் நம்ம போடுற போது. இது வந்து நான் நார்மல் ஒரு பில்டிங் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல்லாகவே காலம் அந்த பில்லர் அது மாதிரி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டீலில் தேவைப்படும். அதுக்கப்புறம் சிமெண்ட், எம்சாண்ட் அது மாதிரி வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுற ரேஷியோஸ், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் சோர்ஸ் வந்து அதிகமாகும். ஆனால் இது வந்து இப்போ நம்ம இதில் வந்து கருங்கல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சப்போஸ் இந்த பில்டிங் வந்து நம்ம ஃபியூச்சரில் உடைக்கிறோம் அப்படின்னு வரும்போது திருப்பி இதை எடுத்து இதை பயன்பாட்டை வந்து திருப்பி இன்னொரு பில்டிங்க்கு நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே அழியாத ஒரு ரிசோர்ஸ் மாதிரி. அதாவது இன்றைக்கி இல்லை திருப்பி நாளைக்கு திருப்பி அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இது நம்ம சிமெண்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இது வந்து நம்ம காலம், பில்லர் அது மாதிரி வரும்போது ஒன்ஸ் அது உடஞ்சிச்சுன்னா அது உடஞ்சது தான், மறுபடியும் எடுத்து அதை ரீயூஸ்ன்றது ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஆனால் இது அப்படி கிடையாது. 100 வருஷம் ஆனாலும் சரி, 200 வருஷம் ஆனாலும் சரி, நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் திருப்பி எடுத்து பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு ஃபவுண்டேஷனாக இங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லேயர் ஆஃப் வந்துட்டு நம்மளுக்கு பிரிக்லேயே அடிக்கிருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த லேயர் வந்து செவர் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். செவர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 3 வகையான செவர் வந்து இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அழுத்தப்பட்ட மண்ணுன்னு சொல்லுவாங்க, சரிங்க, ரேம்ட் எர்த். இன்னொன்று வந்து ஹைட்ராலிக் மிஷினில் அதே மாதிரி அழுத்தப்பட்ட மண் நம்ம செங்கலாக செஞ்சுருவோம், அதை எடுத்து நம்ம செவருக்கு பயன்படுத்துவோம். 2வது வகை. 3வது வந்து பார்த்திங்கன்னா கருங்கல்லே வந்து நம்ம பாக்ஸ் மாதிரி உடச்சி ஷேப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து செவராக எழுப்போம். இது 3 வகையான செவர் இருக்குது. நம்ம ஒரு செவராக நம்ம பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்துக்கான செங்கலுக்கான வித்தியாசம் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். பச்சை செங்கலுக்கும் சுட்ட செங்கலுக்கும். பச்சை செங்கல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைஸ் பெருசாக இருக்கனால ஒரு பிளாக் இருக்க இடத்துல வந்து ஒரு பிளாக் வைக்க வேண்டிய இடத்துல அங்கே 2 பிளாக் மாதிரி இருக்குது. ஸோ வந்து நம்ம வேலை ஆட்கள் வந்து கம்மியாகும். ஒன்று. 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து அதிகமாக நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பீடாகவும் வேகமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 2. 3வது வந்து பார்த்திங்கன்னா பச்சை செங்கல் தான் பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடோட கூலிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஜாஸ்தி இருக்கும். இதே சுட்ட செங்கலோட பச்சை செங்கல் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 3லேருந்து 4 டிகிரி வந்து டெம்பரேச்சர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிசோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இப்போ எரிவாயுக்கு யூஸ் பண்ணுறது நம்ம பொல்யூஷன் வந்து அதிகமாக நம்ம அஃபெக்ட் ஆகுது நம்ம இப்போ என்விரான்மெண்டல் இது பார்க்கும்போது. இதே வந்து நம்ம பச்சை செங்கல் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம திருப்பி இது எரிய வைக்க வேண்டிய வேலை இல்லை. எடுத்தோம் நம்ம ஹைட்ராலிக் மிஷின்லேருந்து எடுத்து வெளியே வைக்கிறோம்னா நம்ம வந்து அது க்யூரிங்கான மட்டும் தான் நம்ம விட போகிறோம், தண்ணி மட்டும் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். தண்ணி பயன்படுத்தின அப்புறம் செட் ஆகிடுச்சுன்னா இதை எடுத்து நம்ம வந்து பில்டிங்க்கு டேரெக்டாக பயன்படுத்திக்கலாம். இப்போ பச்சை செங்கலுக்கும் சுட்ட செங்கலுக்கும் பார்க்கும்போது இது வந்து கரையும் தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து நியாயமாக பயப்படுறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. நம்மளுக்கு வந்து பச்சை செங்கல் வந்து
வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னும் போது அது வந்து இருக ஆரம்பிக்குதுன்னா நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு பச்சை செங்கல்ன்றது ஒரு கல் மாதிரி மாறிடும். இப்போ நம்ம இதுவே வந்து ஒரு 30-40 வருஷம் அப்புறம் இந்த பில்டிங் உடைக்கிறோம்னா இது வந்து செங்கல்லோ இல்லை பச்சை மண் மாதிரி நம்மளுக்கு கிடைக்காது. இது வந்து ஒரு கருங்கல் மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு. ஏன்னா காலங்கள் போக போக வந்து பார்த்தீங்கன்னா மண் இருக்க மண் வந்து அழுத்தம் அதிகமாக இது வந்து நம்ம கருங்கல் மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு. அதனால வந்து இது நார்மலாக வந்து நம்ம செங்கலோட இதோட ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். செங்கல் நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதோட வெயிட், அதாவது வந்து இதோட கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க, அது வந்து 3.5 தான் கிடைக்கும் நம்மளுக்கு. 3.5ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒன்று. இதே வந்து நம்ம பச்சை செங்கல் அப்படி அது பச்சைக்கல் இது மாதிரி நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 7.5ன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 இல்லை 3 மடங்கு வந்து நம்மளுக்கு கூடவே கிடைக்குது. அதனால வந்து நமக்கு ஸ்ட்ரென்த் அது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இது மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக காலம் சொல்லி நம்ம பயன்படுத்துவோம். அதாவது பில்லர்னு இருப்போம், பில்லருக்கு மேலே நம்ம ஸ்லாப், ரூஃப் ஸ்லாப் அது மாதிரி பயன்படுத்துவோம். ஆனால் இது மாதிரி நம்ம பச்சை செங்கல் யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த பில்லர் அது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ண முடியுது. ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே நம்ம அந்த லோடு எடுக்கிறனால நம்மளோட பில்டிங்கில் எங்கேயுமே காலம்ன்றது ஒன்று பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி வந்து இந்த மழை காலத்துலன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது கரையும் அப்படின்னு சொல்கிறது வந்து அது வந்து நம்ம வந்துட்டு போகும்போது அது பயன்பாட்டை வந்து கரெக்டான பண்ணணும். அதாவது நம்ம பில்டிங் வந்து சுற்றி கொடுக்கும்போது ஓவர் ஹேங்னு சொல்லுவாங்க, அதாவது சன்ஷேட் இந்த ஓவர் ஹேங் இது மாதிரி நம்ம சொல்லுவாங்க. இது வந்து சுற்றி உங்கள் பில்டிங் சுற்றி நம்ம கவர் பண்ணும்போது மழை சாரல் வந்து வரது வந்து நம்ம குறைக்க முடியுது. குறைக்க முடிஞ்சாலே நம்மளுக்கு வந்து அந்த கரையிற தன்மை அதுக்கப்புறம் எதுவுமே நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அதே மாதிரி தான் நம்ம பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து ஒரு ஓவர் ஹேங் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து அது எப்படி வேணால் இருக்கலாம், நம்மளுக்கு சன்ஷேடாகவும் இருக்கலாம், இல்லை வந்து நம்ம நாட்டு ஓடுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரியும் நம்ம பயன்படுத்தியிருக்கலாம். பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா சாரல் வந்து நம்ம பில்டிங் மேலே அடிக்கிறது குறையும். அடிக்கும் போது நம்ம சாரல் இல்லை மழை இது மாதிரியான இல்லாமல் இருந்தாலே நம்ம பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 வருஷன்றது நிச்சயமாக வந்துடுங்க. இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம மழைநீர் சேகரிப்பு திட்டத்துக்காக நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம குடிநீராகவும் பயன்படுத்த போகிறோம். எப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மழை பெய்கிற தண்ணியை வந்து மொட்டை மாடியில் வந்து எல்லாமே ஒன்று சேர்த்து நம்ம வந்து கீழே வந்து ஃபில்ட்ரேஷன் எடுத்துகிட்டு வரோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கருங்கல் போட்டிருப்போம், ஜெல்லி போட்டிருப்போம், அது போய் எம்சாண்ட் போட்டிருப்போம், அப்புறம் கீழே வந்து சார்கோல்னு சொல்லுவாங்க, கறி போட்டிருப்போம். இது எல்லாமே சேர்ந்து நம்ம ஃபில்டர் ஆகிட்டு கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தண்ணியாக நமக்கு கிடைக்கும், குடிநீராக கிடைக்கும். அதை வந்து நம்ம இந்த டேங்க்கில் வந்து சேவ் பண்ண போகிறோம். நம்ம இதை வந்து டேங்க்குள்ளே வச்சுட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்லேருந்து ஒரு 3-6 மாதம் வரைக்கும் இது குடிநீராக வந்து இதே பயன்படுத்திக்கலாம். இதில் நம்ம தண்ணி அதிகமாக வரதை வந்துட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சொல்லிட்டு தனியாக வந்து நம்ம பிட்டு மாதிரி போட்டிருக்கோம். அதுக்குள்ளே வந்து நம்ம தண்ணியை வந்து சேவ் பண்ணிப்போம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தடி தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து சேமிப்பாகுது. நம்ம எத்தனை வாட்டி நம்ம போர் போட்டோ இல்லை வந்து நம்ம கிணறு போட்டு நம்ம தண்ணி எடுக்கும் போது இது மாதிரி தண்ணி நம்ம கீழே விட்டால் தான் நம்ம திருப்பியும் வந்து நம்ம தண்ணி வந்து ஊற்றா வந்து மேலே கிடைக்க வருங்க. அதனால் வந்து நம்ம மழைநீர் சேகரிப்பு திட்டத்தையும் வந்து நம்ம பண்ணுற எல்லா பில்டிங்கிலும் வந்து நம்ம சேர்க்க பார்க்குறோங்க. நம்மளுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பச்சை செங்கல் பற்றி நம்ம பார்த்தோம். இதுவுமே அதே வகையில் தான் செய்கிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்ராலிக் மிஷினில் ப்ரெஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேயே செய்கிறோம். இது வந்து எப்படி நம்ம செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 2 சைடில் வந்து பிளேவுட் வந்து ஷட்டர் மாதிரி நம்ம வச்சுருவோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சைடில் ஒரு அடைப்புக்கும் நம்ம ஷட்டர் மாதிரி வச்சுருவோம். அதனால் 4 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடைப்பு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து செம்மண் எடுத்துப்போம். கூட வந்து சுண்ணாம்பு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு ஒரு 8-10% சொல்லுவாங்க, சரிங்களா? ஒரு 10 பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செம்மண் எடுக்கிறோம்னா ஒரு பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுண்ணாம்பு கலந்துப்போங்க, சரிங்களா? அது கலந்துட்டு நம்ம எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் அந்த இது வந்து நம்ம வந்து அப்படி காய விடுவோம். காய விட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஷட்டரை வந்து 2 ஃபுல்லாக முறுக்குனதுனால அதுக்கப்புறம் உள்ளே வந்து போட்டுட்டு திம்ஸில் நம்ம அடிப்போம், சரிங்களா? இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது வந்து எவ்வளோ பெருசாக நம்ம மண் போடும்போது இருக்கும். இது வந்து கம்ப்ரஸ் பண்ணி இது பாதி ஆக்கிடும். இதுதான் 2 இருக்கிறது வந்து 1 மடங்கு ஆகிறனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மெட்டீரியல், அந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாஸ்தியாக கிடைக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 நியூட்டன் வரைக்கும் இதோட ஸ்ட்ரென்த், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு கிடைக்குது, சரிங்களா? இது வந்து நார்மல் செங்கலோ இல்லை வந்து நம்ம M15 கிரேடு சொல்லி சிமெண்ட் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கான ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இதிலேயே வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியுதுங்க, சரிங்களா? அதனால வந்து நம்மளுக்கு இதனால தான் சிமெண்ட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்க்கவும் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதோட லோடே வந்து அதிகமாக எடுக்கும் அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அடிஷ்னலாக ஏதாவது சப்போர்ட் கொடுக்கணும், ஏதாவது பில்லர் கொடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம தவிர்க்க பார்க்கலாம். இது நீங்கள் ஒன்றா லேயராக பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு லேயராக இருக்கும், இது ஒரு லேயராக இருக்கும், இது ஒரு லேயராக இருக்கும். இது ஒரு லேயரும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆகி இறுகி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற ஒரு லேயர் தாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஒன்ஸ் இது பண்ணி முடிச்ச அப்புறம் இந்த செவர் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சின்ன லேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு
பூசு வேலை மாதிரி நம்ம பண்ணிடுவோங்க. சரிங்களா? அந்த பூசு வேலை நம்ம முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம செவுரு வந்து உள்ளே இருக்கும், வெளியே பூசு வேலை இருக்கும். அதனால வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்மளுக்கு இந்த செவுரு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கோ இல்லை வந்து இது பின்னாடி வந்து வீணாகுது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கும் எதுவுமே இருக்காது. இதோட லைஃப் ஸ்பேன், அதாவது இதோட ஆயுள் காலம் பார்க்கும்போது 100லேருந்து 150 வருஷம்ன்றது மினிமமாக நம்ம இது வரைக்கும் நம்ம கணக்கு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதனால அதுக்கப்புறம் மேலே தான் இருக்குமே தவிர்த்து அதோட கம்மி வராது அப்படின்றது. நம்மளோட பாரம்பரியமாக வந்து நம்ம கட்டப்பட்ட வீடுகள்லாம் பார்க்கும்போது கிராமப்புறத்துங்களா இருக்கட்டும், இல்லை வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் த்ரூ அவுட் எங்கே இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு முறையும் வந்து பயன்படுத்தி தான் நம்ம கட்டியிருக்காங்க. சரிங்களா? இது மேலே நம்ம பூசு வேலை நம்ம வந்து சுண்ணாம்பில் பண்ணுறதுனால இதுக்கு மேலே வந்து நீங்கள் பெயிண்ட் அடிக்கணுமோ இல்லை வந்து வருஷம் இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு திருப்பி வந்து எதாவது கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே இருக்காது. சுண்ணாம்பு ஒன்று பண்ணிங்கன்னா மினிமமே வந்து அதோட வயசு வந்து பார்த்திங்கன்னா 100 வருஷன்றது குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் நம்ம செட்டிநாடு வீடுங்கள்னு சொல்லி பழைய காரைக்குடி வீடு அதெல்லாம் பார்க்குறது எல்லாமே வந்து சுண்ணாம்பு பூசு வேலை பண்ணப்பட்டது தான். இதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது சுண்ணாம்பு பூசு வேலை அப்படின்றனால இந்த பில்டிங்கோட ஆயுள் காலமும் வந்து நம்ம மினிமமே வந்து ஒரு 100லேருந்து 150 வருஷம் இருக்கும். நம்ம வந்து லேயர் அப்படின்னு பேசுனது இதுதாங்க. இந்த சின்ன லேயர் பற்றி தான் நம்ம பேசணும். இது வந்து பார்த்திங்கன்னா போடும்போது இந்த அளவுக்கு இருக்குங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திம்ஸில் அடிச்சு நம்ம வந்து இதை கம்மி பண்ண பார்ப்போங்க. கம்மி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த லேயர் இருக்கிறது வந்து இந்த அளவுக்கு மாறுதுங்க. அதாவது 3க்கு 1 பங்கு இல்லை 3க்கு 2 பங்கு அப்படின்ற மாதிரி அளவுக்கு நம்ம குறையிறதுனால நம்மளுக்கு இது வெயிட், அந்த ஒரு கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த்தும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகுதுங்க. சரிங்களா? இந்த அளவு இருக்கிறது இந்த அளவுக்கு மாறுதுங்க. இப்போ வந்து நம்ம 2 வகையான சுவர் பார்த்தோம். இப்போ நம்ம 3 வகையான சுவர் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கருங்கல் சுவர். இது வந்து நம்மளுக்கு வந்து ராஜா காலத்துலேருந்து நம்ம கட்டப்படுற சுவருங்க இது. இப்போ வந்து இது கடைக்கால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருங்கல்ல கட்டணும். சரிங்களா? அந்த கருங்கல்ல மீந்த கல் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதே ஒரு சுவரானவங்க அமைச்சிட்டோங்க. இதுக்கு வந்து என்ன ஷேப் நம்ம வந்து சுவருக்கு ஏற்ற மாதிரி அந்த கல்லை வந்து பார்த்திங்கன்னா உடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பாட்ஸ் மாதிரி ஆக்கிட்டு இதை வந்து நம்ம நார்மல் செங்கல்ல கட்டுற மாதிரி கட்டுறோங்க. சரிங்களா? இதில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கூட வந்து மணல் அப்புறம் எம்சாண்ட் நம்ம கலந்துருக்கும், அப்புறம் சுண்ணாம்பு வச்சு தாங்க நம்ம இதை கட்டியிருக்கு. சரிங்களா? இதே வந்து பார்த்திங்கன்னா இதே நம்ம சுவர் வந்து ஒரு டெக்கரேஷன் இதுவாகவும் ஆயிடுச்சு. மீந்த கல்லை வந்து எப்படி நம்ம டெக்கரேஷன் எலிமெண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி கம்மியான காசில் வந்து நம்மளுக்கு முடிக்கிறதும் பார்க்கலாம் அப்படின்றத நம்மளுக்கு இது பார்க்க முடியுங்க. சரிங்களா? இந்த சுவரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயுள் காலம்ன்றது சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா வந்து இந்த கருங்கல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு லைஃப்ன்றது இல்லவே இல்லை. லைக் வந்து அது பாட்டுன்னு நம்மளுக்கு எவ்வளோ காலங்கள் எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் அது இப்படியே தான் நம்ம இருக்க போகுதுங்க. இது வந்து நீங்கள் திருப்பி இடிச்சிட்டு நீங்கள் திருப்பி கட்ட போகிறீங்கனாலுமே நம்ம இதை எடுக்கிறோன்னா திருப்பி நம்ம இன்னொரு இடத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இதுக்கு வந்து ஒரு ஆயுள் காலம், இதுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்பேன் அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க. வந்து நம்ம வந்து சுவரை என்னென்ன வகையாக இது பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம். அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து ரூஃப்க்கு வருவாங்க. சரிங்களா? இப்போ ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா இது பேர் ஃபில்லர் ரூஃப் ஸ்லாப்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நார்மலாக வந்து நம்ம கான்க்ரீட் போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த பானை, இந்த மடகு இது மாதிரியான விஷயங்கள் வைக்கிறோம். இது எதுக்காக நம்ம வைக்கிறோன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 யூஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட போகிற கான்க்ரீட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ண போகிறோம். சரிங்களா? நம்ம கான்க்ரீட்டை வந்து சிமெண்ட்டை வந்து எவ்வளோ கம்மி பண்ணுறோன்றது அவ்வளோ நல்லது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதனால் வந்து இந்த சிமெண்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம அந்த எந்தெந்த இடத்துல சிமெண்ட் தேவையில்லையோ, கான்க்ரீட் தேவையில்லையோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மடகு மாதிரி வச்சுருக்கோங்க. இதுதான் அந்த பானை வகை. இங்கே கீழே பார்க்க போனீங்கன்னா அது ஒரு பானையாக வந்து நம்ம வச்சிருப்போங்க. அது வந்து கரெக்டான ஒரு சைஸுக்கும் அதுக்கான ஸ்பேஸ் வந்து விட்டு வச்சிருக்கணுங்க. சரிங்களா? இதனால நம்ம கான்க்ரீட் ஒன்று சேவ் பண்ணுறோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து நம்ம லோடு வந்து பில்டிங்கோட டோட்டல் லோடை வந்து கம்மி பண்ண பார்க்குறோங்க. சரிங்களா? இது எதுவுமே வந்து நம்ம பில்லர் இல்லாதனால வெறும் மண் சுவர்லையும் நம்ம எழுப்புறனால அதிகமான லோடு வந்து சுவருக்கு கொடுக்கறத வந்து தவிர்க்க பார்க்குறோம். அதுக்காக நம்ம வந்து எங்கெல்லாம் கான்க்ரீட் இருக்கோ அதை வந்து கம்மி பண்ணுறோம். இதுக்கப்புறம் 3வது விஷயம் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து பானை ஜென்ரலாகவே வந்து பானையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து கூலிங்காக வச்சுக்கோங்க. அதனால் வந்து நம்ம டெம்பரேச்சர் வந்து டோட்டலாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பில்டிங்கோட டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ண நம்ம இந்த பானைலாம் எங்கெல்லாம் நம்ம கொடுக்குற இடத்துலலாம் வந்து பானை வந்து உள்ளே இருக்க சூட்டை வந்து இழுக்க ஆரம்பிக்க நம்ம உள்ளே இருக்க டெம்பரேச்சர் வந்து அது கம்மி பண்ண பார்க்கும். ஒரு 3லேருந்து 4 டிகிரி நம்ம ஆல்ரெடி வெளியே பேசணும். அதே மாதிரி வந்து ரூஃப் மேலேருந்து வெயில் உள்ளே இறங்குறதையும் வந்து இதை தவிர்க்க பார்க்கும். இது மாதிரி கேப் இருக்கனால இதே வந்து நம்ம ரூஃபிங் ஒரு ஹைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு மேலே ஹைட்டு கொடுத்துருப்போங்க. அதனால் வந்து உள்ள உங்களுக்கு கிளியர் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கனால உங்கள் உள்ளே இருக்க சூடான காற்று இது எல்லாமே வந்து உங்களுக்கு வெளியே போயிடுங்க. அதனால் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வந்து குளிர்ச்சி தன்மை தர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தர பார்க்குறோங்க. இது வந்து இந்த எல்லாமே ஒரு ரூமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மடகு இதை வச்சிருக்கோங்க. இது எப்போ நம்ம கீழே சீலிங்கை பிரிக்கும் போது நம்ம உள்ளேருந்து ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு டெக்கரேஷனாக ஒரு எலிமெண்ட் மாதிரி ஆகிடுங்க நம்மளுக்கு பில்டிங்க்கு. தனியாக இதுக்கு நம்ம பிளாஸ்டரிங்கோ இல்லை வந்து பூசு வேலையோ நம்ம பண்ண வேண்டிய இது இருக்காதுங்க.
மாதிரி வந்து நம்ம பயன்படுத்தும் போது கான்க்ரீட்டாக இருக்கட்டும், ஃபில்லர் ரூஃப் ஸ்லாப்பாக இருக்கட்டும், இந்த செங்கல் இந்த இதெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு குளிர்ச்சி விதம் அப்படின்றது வந்து ஓவராலாக வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே கிடைக்குங்க. இப்போ நார்மலாக வந்து வெளியே டெம்பரேச்சர் வந்து 28 டிகிரி 28 டிகிரி நம்ம இருக்கும்போது உள் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 25 அப்படின்னு தான் சொல்லி நார்மல் வீல் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண பார்க்குறோம்னா ஏசியோ இல்லை அது மாதிரி வந்து நம்ம பயன்படுத்த அதிகமாக பார்க்குறோம். ஆனால் இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது மாதிரி யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது வந்து டெம்பரேச்சர் வந்து வெளியேக்கும் உள்ளேக்கும் ஒரு 5லேருந்து 6 டிகிரியான வித்தியாசங்கள் வருதுங்க. சரிங்களா? அந்த 6 டிகிரி வித்தியாசம்னும் போது நீங்கள் ஏசின்றது பயன்பாட்டை நீங்கள் குறைக்கலாம். 23 டிகிரின்றது ஒரு நார்மலான ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காகவே நம்மளுக்கு இருக்கும். அது மாதிரியும் நம்ம பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுள் காலமும் வந்து ரொம்ப கூடவே வருதுங்க. அப்புறம் மெயின்டெனன்ஸ்ன்றது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறது, அதுக்கு மேலே திருப்பியும் வேறு என்ன ஒர்க் பண்ணுறது, அது மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. நம்மளுக்கு வந்து சுண்ணாம்பு பூசு வேலையோட நம்ம முடிக்க போகிறோம். அதனால் வந்து அதோட டேமேஜோ இல்லை எதுவுமே நம்மளுக்கு பின்னாடி வந்து நம்மளுக்கு எதுவுமே வைக்காதுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இந்த பில்டிங்கை நம்ம ரன் பண்ண முடியும். நம்ம இயற்கை விவசாயம் அப்புறம் இயற்கை ஆடை அது மாதிரி நம்ம பார்க்குறோம். இது கடைசியில் நம்ம வந்து இயற்கை கட்டுமானம் அதை பற்றியும் வந்து நம்ம பார்க்கணுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது விஷயங்களாக இருக்குது. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த செம்மண் அதுக்கப்புறம் பச்சைக்கல் இது மாதிரி தான் நம்ம பயன்படுத்தி தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோங்க. சரிங்களா? இது பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இயற்கைக்கும் வந்து பாதிப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நோய் நொடி அது மாதிரி இல்லாமல் வாழ்கிறதுக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்குங்க. எப்படி வந்து நம்ம வந்து சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையாக சாப்பிட்டா ஆயுள் காலம் அதிகம் இருக்கும் அப்படின்னு நம்ம பேசுகிறோமோ அதே மாதிரி தாங்க நம்ம இயற்கையாக வந்து நம்ம வீடுகள் கட்டுமானம் இருக்கும் போதும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட பாதிப்புகளும் நம்மளோட நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் தகுந்ததாக இருக்குங்க. இப்போ நம்ம செம்மண் வந்து பார்த்துருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க அதிகமாக இந்த பில்டிங்கில் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மெட்டீரியலாக இருக்குங்க இது. சரிங்களா? இது வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காசு விதத்தில் வந்து பார்க்கும்போது கட்டுறதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரே செலவு ஆனாலுமே நம்ம மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயன்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த செலவுக்கு அந்த நார்மல் பில்டிங் ஆகிற செலவோட இது வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கம்மியாக தாங்க ஆக போகுது நம்மளுக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து அதிகமாக இது மாதிரி போகிறதுனால நம்மளுக்கு உடம்பும் நல்லாயிருக்கும், நம்மளோட ஆயுள் காலமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. அதனால் எல்லோரும் வந்து இது மாதிரி போகிறதுக்கு வந்து நாங்கள் வந்து இதுக்கு உதவி செய்கிறோங்க. இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது சென்னையில் வந்து நம்ம இதை கட்டிகிட்டு இருக்கோம். அதான் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சதுரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1800 2000 அது மாதிரி போயிட்டு இருக்குது. அதுக்கான காசும் இதுக்கான காசும் ரெண்டுமே ஒன்று தான் வருதுங்க. ஆனால் வந்து நீங்கள் பயன்பாட்டை வந்து பார்க்கும்போது தான் நீங்கள் ஃப்யூச்சரில் பார்க்கும்போது நம்ம ஏசி அந்த கரண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கட் ஆகுதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேமிப்பாகுங்க. அப்படி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு காசுன்றது வந்து கம்மி தான் ஆகும் நம்மளுக்கு பார்க்கும்போது. அப்புறம் வந்து கிராஸ் வென்டிலேஷன் சொல்லுவாங்க. இங்கே உள்ளார காற்று திரும்ப வெளியே போகிறதுக்கான இடம் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம பில்டிங் வந்து டெம்பரேச்சர் வைஸ்லையும் சரி நம்மளுக்கு வந்து பில்டிங் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து ரொம்ப பயன்பாட்டுக்கு இருக்குங்க.